வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருந்தது. இன்றைக்கி ஈவினிங் இட்லி அண்டு தக்காளி சட்னிங்க. இது ரோட்டோர சட்னின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லிக்விடாக பண்ணிவிடுங்கண்ணே, நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டேன், மேடத்துக்கு வச்சாச்சு. அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அவங்க அதான் ஈவினிங்கை நான் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னா சரியா, கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. சாப்பிட்டு அவங்க டிவி பார்த்துன்னு இருப்பாங்க. எனக்கு டிவிலாம் பிடிக்கலைங்க. இப்போ சரிகமப்பா போகுது ஜிடிவியில். இது ஒன்று நல்லாயிருக்கு. ஏன்னா சின்ன சின்ன பசங்க பழங்கால பாட்டு பாடுறாங்க. அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதான் விஷயம். அப்புறம் கொஞ்சம் படிச்சுடுவோமா? அதாவது ஒரே வார்த்தை தான், அதை டபுளாக சொல்கிறோம். நஷ்டம் ஆயிடுச்சுப்பா அந்த வியாபாரத்தில்ன்றோம். நஷ்டம் ஆயிடுச்சுன்னா நட்டம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். மதுரைன்னா கொஞ்சம் நட்டம் ஆயிடுச்சு, அதான் பாவம் அப்படி தவிக்கிறாங்க. கஷ்டத்தை அதான் நஷ்டமாயிடுச்சுன்னா நட்டம்னுவாங்க. ஒரு வருஷன்றது வருடம்னுவாங்க. நிமிஷத்தை நிமிடம்னு சொல்லுவாங்க. வேசியை வேட்டின்னு சொல்லுவாங்க. வேஷத்தை வேடம்னு சொல்லுவாங்க. ஆனால் கஷ்டத்தை எப்படிங்க சொல்லலாம்? ப்ராப்ளம் சொல்லுவேன்னா தெரில. அது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கஷ்டத்தை மட்டும் வேறு வேர்டு வரல அப்படின்னு. சரி, இன்னொன்று போவோமா? கடன் வாங்க முடியாமல் கஷ்டத்தை குடும்பத்துக்கிட்ட கூட சொல்ல முடியாமல் வெளிக்காட்டாமல் ஒருத்தன் கௌரவமாக இருக்கிறான்னா, அதாவது கௌரவத்திலே தவிக்கிறான்னா, அவன் தாங்க நடுத்தர குடும்ப தலைவன் அர்த்தம். அதாவது கஷ்டம் கேட்டால் கடன் கேட்டால் கொடுக்குறது ஆள் இல்லை. கடன் இல்லைன்னுவாங்க, அதையும் சமாளிக்கணும். கஷ்டத்தை குடும்பத்தார்கிட்ட கூட சொல்ல. வீட்டில் வரும்போது வீட்டில் ஒய்ஃப் கேட்பாங்க, என்ன ஒரு மாதிரியாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நம்ம அவங்ககிட்ட போயிட்டு கடவன் கேட்டேன் கொடுக்கல, அவன் நாளைக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது. நம்மளாம் அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். நான் கூட சில நேரத்தில் ரொம்ப மாட்டிப்பேன். இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும் போது ரொம்ப திணறும். 10 தேதி மேலே தாண்டது பெரிய விஷயம். அதனால் எல்லாருமே அது வரும். இதெல்லாம் சமாளித்து வராமல் பாரு. அதாவது அந்த கஷ்டத்தை வெளியே காட்டாமல் அப்படி சிரிச்சுன்னு. ஏன்னா பசங்களுக்கும் பரவாயில்ல, நம்ம டேடி ஒழுங்காக இருக்கார், ஜாலியாக இருக்கார் அப்படின்னு அந்த இது நம்மளுக்கு தான் தெரியும். நைட் தூங்கும்போது தான் யோசனை பண்ணுவாங்க, நாளைக்கு யார்கிட்ட போய் கேட்குது, பேங்க்கில் லோன் போட்டால் கிடைக்குமா, இப்படிலாம் நம்ம மூவ் பண்ணுவோம். அது வீட்டுக்கு தெரியாமல் இருக்கும். அப்புறமா வீட்டில் ஒய்ஃப் கிட்ட சொல்லணும். அதான் விஷயம். ஏன்னா தெரியாமல் எந்த விஷயம் பண்ணிட்டு நாளைக்கு ப்ராப்ளத்தை மாட்டிக்கக்கூடாது. ஒய்ஃப்க்கு தெரிஞ்சுன்னா நல்லது. இப்போது பசங்கிட்ட நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பசங்க கஷ்டத்தை சொல்லக்கூடாது. அதாவது அதே மாதிரி நீங்கள் நிறையா பைசா வச்சுன்னு சொல்லக்கூடாது. அதான் விஷயம். ஓகேவா? அதாவது கஷ்டம் தெரிஞ்சு வளர்க்கணும், ரொம்ப வசதியாக வளர்க்கக்கூடாது, இப்படியே இருக்கக்கூடாது. அது இதுக்கு பேர் தான் பூசாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கணும். ஓகேண்ணா? அதுதான் நடுத்தர குடும்ப தலைவன். எல்லாருமே அதை கிராஸ் பண்ணி தான் வராங்க. ஓகேங்களா? நீங்களும் ஜாலியாக செய்யுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்